இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு டே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லை லாங் டேவாக இருக்கும். அவ்வளோ நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ அன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு லாங் டேல நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஒரு பேசிக் ஸ்ட்ரெச்சஸ் வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, உங்கள் பாடி வந்து லைட்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் ஹெவியாக ஃபீல் ஆகாது. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவும் நீங்கள் தூங்குவீங்க. அதுக்கு நீங்கள் பெட் சைடில் உட்காரலாம், இல்லை சோஃபாவில் உட்காரலாம், இல்லை இந்த மாதிரி சேரில் உட்காந்துட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கோங்க. டர்ன் டு ஒன் சைட். அப்படியே மெதுவாக புட் யுவர் நெக் டவுன். அப்படியே ஸ்லோவாக த அதர் சைட். ரிப்பீட். லெஃப்ட் சைட். ரிலாக்ஸ். இப்போது இப்படி சைடில் வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க சேரை. இன்னொரு கையை நெக்கில் இப்படி வச்சு அப்படியே புஷ் யுவர் நெக் டவுன். ஸோ இப்படி நீங்கள் புஷ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு நெக் ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். அதை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். சேஞ்ச் யுவர் சைட். பிரெத்து ஹோல்ட் பண்ணக்கூடாது. நார்மல் ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். அகெயின் நெக்ஸ்ட் சைட். நெக்ஸ்ட் சைட். ரிலாக்ஸ். இப்போ ஆர்ம்ஸை வந்து இப்படி தைஸில் ரெஸ்ட் பண்ணிவிட்டு மெதுவாக ஷோல்டர் சர்க்கிள்ஸ் பண்ணணும். ஸ்டார்ட். ஸோ ஃபார்வர்ட் டு பேக்வேர்ட். நல்லா ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகட்டும் இல்லை ஒரு ஹெவி டே ஆகட்டும், நம்மளோட ஷோல்டரோட இந்த பார்ட்டில் தான் வந்து ரொம்ப ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஸோ இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் ஷோல்டர் சர்க்கிள்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். அப்படியே ரிவர்ஸ். ஸோ பேக்வேர்ட் டு ஃபார்வர்ட். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ ஒரு கையை இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. இன்னொரு கையை இப்படி வச்சு அப்படியே புஷ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். பிரெத் ஹோல்ட் பண்ணக்கூடாது. நார்மல் ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். ஒரு 25 செகண்ட்ஸ்லேருந்து 30 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சைட். Again, repeat. Next side. Relax. இப்போது ரெண்டு பாமும் நீஸில் வச்சுட்டு இப்படி ஹஞ்ச் பண்ணுங்கள். அப்புறம் செஸ்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்டார்ட் டூயிங். ரிலாக்ஸ். இப்போது ரெண்டு கையும் இப்படி க்ளாஸ் பண்ணிவிட்டு அப்படியே லை டவுன். இதை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்துக்கோங்க சேரில். ஸோ பெட் சைட்னால் நீங்கள் பெட்டோட எட்ஜஸ் பிடிச்சிக்கலாம். சேருனா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி அப்படியே லுக் அப். பின்னாடி நல்லா க்ரிப் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்கும். ரிலாக்ஸ். இப்போ ரெண்டு காலும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி அப்படியே டோ டச். இதை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். 30 கவுண்ட்ஸ். நீ வந்து பெண்ட் பண்ணாமல் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு எக்ஸசைஸும் ஒரு 30 to 35 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும். மசில் பெயின் அண்ட் ஸ்டிஃப்னஸும் இருக்காது. ரிலாக்ஸ். ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட லாங் டே ஆர் பிஸி டேக்கு அப்புறமா பண்ணிவிட்டு தூங்குனீங்க அப்படின்னா உங்கள் பாடி பெயின் இல்லாமல் இருக்கும். ரொம்ப லைட்டாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.